ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வீடியோ ஏன் எடுத்தேன்னா, என் பொண்ணு இன்றைக்கி செஃப்பாக மாறிட்டாங்க. என்ன செஃப்ன்றீங்களா? 5 மணிக்கு உருளைக்கிழங்கு ஊற வச்சு குக்கரில் போட்டு விட்டாங்க. 7:30 ஆகுது. இப்போ தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருக்கா. ஆக்சுவலி பானிபூரி செய்கிறேன்ற பேரில் ஒரு மக்களம் பண்ணிகிட்ருக்கா. வீடியே 2 ஆக்கிட்டுருக்கா. பூரி செஞ்சு கொடுக்குறது நான் தான். அந்த மற்றதெல்லாம் அவள் தான் செஞ்சாள். ஃபுல்லாகவே அவள் தான் செஞ்சு முடிச்சுட்டு, அந்த பூரி மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு சொல்லிட்டு அது மட்டும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அவள் போயிட்டு வறுக்கிறேன்ற பேரில் வறுத்த அது பாருங்கள் தட்டை மாதிரி வந்துச்சு. டென்ஷன் ஆகிட்டா அவள். நீங்களே கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றான். அப்போ சரின்னு சொல்லிவிட்டு நான் பூரி சுடுறதுக்கு போயிட்டேங்க. நான் பாட்டுக்கு விஜய் சித்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். துணி மடிச்சுட்டு என்னை வேலை வாங்கிட்டா. சரி இது செய்கிறதெல்லாமா வறுத்து கூட கொடுத்துருங்க, கொஞ்சோண்டு பூரி போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னால் சரின்னு போட்டு கொடுத்துட்டேன். ஃபுல்லாகவே வீட்லேயே நான் அவள் எது நினச்சாலும் வீட்லேயே செஞ்சுருவா. நல்லா இருக்கோ இல்லையோ செஞ்சு பார்த்துடணும், ட்ரை பண்ணி பார்த்துடணுன்னு சொல்லிட்டு அவள் சமைக்கும் போது மட்டும் ஒரு செஃப்பாக மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சிடுவா. பூரி அழகாக ரவுண்டாக அழகாக இருந்தது. நல்லா புசு புசுன்னு நல்லா முறுமுறுன்னு நல்லா இருந்தது. ஆனால் சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. பூரி என்னன்னு தெரில. அது நம்ம வீட்டில் செய்கிறது எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் முறுமுறுன்னெலாம் வரலைங்க, கொஞ்சம் பூரி மாதிரி ஆயிடுச்சு அது. எனிவே என்னால் பூரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த இதுவும் போட்டு கொடுத்தா செம்மையாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண. நான் போயிட்டு மறுபடியும் பானிபூரி சாப்பிட்றதை கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகே பாய், டாட்டா. நான் போய் மேட்ச் பார்க்க போகிறேன். டாட்டா பாய்.